இந்த ரசம் நீக்கா பிள்ளைங்களை பார்த்துட்டல, ஆசை தீர உன் கையால் சமைச்சு சாப்பாடு ஊட்டி விட்டல, இப்போ உனக்கு சந்தோஷமா? என்னத்த சொல்றது நெட்டவழி? ஐயோ என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. பார்த்துக்க, உனக்கு தாண்டி நன்றி சொல்லணும். ரொம்ப ரொம்ப நன்றிடி. அட போக்கா, நன்றியா நன்றி. நன்றியவா எதிர்பார்த்து நான் செஞ்சேன். என்னடி பண்றது, என்னால் அதை ஒன்று தானடி சொல்ல முடியும். நன்றினால எனக்கு எந்த பலனுமே இல்லை. நான் பலனை எதிர்பார்க்கறது என்னன்னா, நான் வேலை தேட போகிற இடத்துல நீ எனக்கு கம்பெனி கொடுக்கணும். அதுதான் எனக்கு நீ செய்கிற உதவி. நீ நன்றிங்கிறதுல எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அது எனக்கு தேவையில்லை. நீ என் கூட கம்பெனி கொடுக்கணும், அதுதான் எனக்கு தேவை. என்ன சொல்கிற அப்ப? நெட்டவழி, நீ இப்போ பயங்கரமான ஆளு தான். இதே ஏற்கனவே எல்லா இடத்துலையும் போய் வேலை தேடிட்டியே. இப்போ போய் எங்கே தேட போகிற? கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிட்ட, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்ட, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்ட, பேங்க்குக்கு கூட போயிட்டு வந்தேன்னு சொன்னேன். இன்னும் வேற எங்கே போய் உன்னால வேலை தேட முடியும்? இதோ பாரு திக்குவாய் தினுசா, அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். என்ன நெட்டவழி இப்படி சொல்ற? அடுத்தவங்கள்ட்ட போய் நம்ம வேலை பார்க்க கூடாதுன்னா நம்ம சொந்தமா கம்பெனி ஆரம்பிச்சு சங்கம் ஆரம்பிச்சு நான் இதற்கு நல்லது செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா சங்கத்துல 5 பைசா கூட லாபமே இல்லையே. இந்த பாரடி நெட்டவழி, பொது சேவை செய்ய வந்தா லாப நஷ்டம்லாம் பார்க்க கூடாதுரி. கை காசு 10 ரூபா போட்டு தாண்டி செய்யணும். எதுக்கும் கை காசை தான் போடணுமா, கால் காசை போடக்கூடாதோ? இதே இந்த மாதிரிலாம் பேசாத, புரியுதா? ஏதோ என் பிள்ளைங்களை கூட்டு வந்து கண்ணில் காமிச்சிய, ஆசை தீர என் பிள்ளைங்களுக்கு முத்தம் கொடுத்தேன், என் கையால் சோறு விட்டு விட்டேன், அந்த சந்தோஷத்தை நீ கொடுத்த, அதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் நீ பேசாத நெட்டவள்ளி. என்ன நெட்டவள்ளி, உலகம் தெரியாமல் நீ இப்படி பேசுறியடி? நான் ஒருத்தி என்னமோ நீ கை காசு போடுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் பாரு. ஏன்டி நெட்டவள்ளி, எவ்வளோ சங்கத்தில் லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் நீ 10 ரூபா கொடுக்க போகிறது கிடையாது. நம்ம புரோக்கர் அம்மா தானே கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதில் உனக்கு எங்கேருந்து நஷ்டம் வந்துருச்சு? என்னக்கா இவ்வளோ நேரம் ஆச்சு, புரோக்கர் அம்மாவை இன்னும் ஆளை காணும்? ஃபோன் பண்ணி கேளுங்கக்கா. என்ன பண்ண சொல்கிறீங்க? ஆமாம், என்ன புரோக்கர் அம்மா, நல்ல லாபமோ? இந்த புரோக்கர் அம்மாலாம் இன்னும் பேசாதீங்க. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் விமன், பிஸ்னஸ் விமன்னு கூப்பிடணும். யாராச்சும் இந்த புரோக்கர் அம்மா வீடு வாடகைக்கு இருக்கா, லீஸுக்கு இருக்கா, இந்த ஃப்ளாட் இடம் விற்கிதா, இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலைக்கெல்லாம் என்ன கூப்பிடாதீங்க. நான் ரியல் எஸ்டேட் பெரிய லெவலுக்கு போயிட்டேன். இனிமேல் கோடிக்கணக்கில் தான் என்னோடய வருமானம் வரப்போகுது. ஆமாம், ஆமாம்மா, எனக்கு இனிமேல் அசிஸ்டண்ட் வச்சுக்கலான்னு இருக்கிறேன். இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு அசிஸ்டண்ட் பார்த்துக்குவாங்க. நான் ஒன்லி பெரிய பெரிய ப்ராஜெக்ட் மட்டும்தான். மாதத்துக்கு லட்சக்கணக்கில் டேர்ன் ஓவர் பார்க்க போகிறேன். ஏரியாவில் நான் தான் கெத்துன்னு காட்ட போகிறேன். எனக்கு நேரம் நல்ல நேரம் வந்துருச்சு. ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பாக வந்துடுவேன். நானும் என்னோட சுயநலத்துக்காக இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், பொதுநலத்துக்காக சங்கத்தில் சேர்ந்துருக்கேன். இப்போ ரொம்ப ரொம்ப அர்ஜெண்ட்டாக சங்கத்தில் முக்கியமான வேலையாக இருக்கிறேன். எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் நான் 1/2 ஹவருக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. நான் எப்போ டைம் கொடுக்குறோன்னு இனிமேல் அந்த டைமுக்கு தான் நீங்கள் எனக்கு கால் பண்ணணும். ஓகே? கண்ட நேரத்தில் கால் பண்ணிங்கன்னா அப்புறம் டென்ஷன் ஆகிடுவேன், பார்த்துக்கோங்க. என்ன ராசாமணி அக்கா, பிள்ளைங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் போல இருக்குது. சரி சரி, நீங்களே வந்து எவ்வளோ நேரம் ஆகுது? நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேனோ? ஏன் எல்லாம் அப்படி குரு 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 குருன்னு பார்க்குறீங்க என்னவே? என்ன ரேவதி இப்படி புழுகுன்னு புழுகுற? என்ன என்ன நான் என்ன புழுகுனேன்? என்னத்தை பார்த்தீங்க நீங்கள்? பின்ன என்ன, பின்ன பிஸ்னஸுங்கிற, ரியல் எஸ்டேட்டுங்கிற, கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவருங்கிற, என்னென்னமோ புழுகிறிய. இதெல்லாம் எப்படி நாங்கள் நம்புறது? இல்லை ரேவதி, பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுடி. இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்கா இல்லையா? எங்கள் முன்னாடி இப்படிலாம் பேசாதடி. இது மாதிரிலாம் பேசுகிற மாதிரி இருந்தால் ரூமில் போய் கதவை தாப்பை போட்டுக்கிட்டு பேசுடி. வெளியில் வந்து பேசுனீங்கன்னா எங்களால் தாங்க முடியல. பார்த்துக்கப்புறம் ஆமா ரேவா, நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. இந்த உலகம் ஒன்று உத்து பார்த்துக்கிட்டே இருக்கு. எவ்வளோ பொய் சொல்கிறாங்கிறது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனால் ராசாமணி அக்கா சொன்ன மாதிரி இந்த மாதிரி பில்டப்லாம் நீ கொடுக்குறதா இருந்தால் வீட்டுக்குள்ளே போய் ரூமில் உட்காந்துக்கிட்டு கதவை தாப்பா போட்டுட்டு அதுக்கப்புறமா பேசு. என்ன எல்லாரும் என்ன பேசுகிறீங்க? ஏதாவது புரியுதா? இப்போ நான் பிஸ்னஸில் வேறு லெவலுக்கு போயிட்டேன். வேறு லெவலுக்கு போனால் இப்படி தான் நடந்துக்கணும். நான் கரெக்டாக தான் நடந்துக்கிறேன். உங்களால் ஏற்றுக்க முடியலன்னு சொல்லுங்கள். என்ன தெனாவட்டு, என்ன நக்கல்? இந்த சங்கம் நடக்கணுமா வேண்டாமா? இந்த சங்கம் இப்போ வரைக்கும் என் காசில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் யாராச்சும் 10 காசு கொடுத்துருப்பீங்களா? பேசாமல் நீங்கள் 4 பேரில் யாராவது ஒருத்தர் எனக்கு அசிஸ்டண்டாக வந்து சேர்ந்துக்கோங்க. அந்த சில்லறை வேலையை பூரா உங்களுக்கு கொடுக்குறேன். வீடு வாடகைக்கு பிடிச்சி கொடுக்கறது, லீஸுக்கு பிடிச்சி கொடுக்கறது, ஃப்ளாட் விற்கிறது, வீடு விற்கிறது, இந்த மாதிரி
நல்ல வருமானம் வரும். சங்கத்தை எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வழி நடத்தலாம். என்ன சம்மதிக்கிறீங்களா? யாருக்கு சம்மதம்? என்ன ரேவா, நீனே 5க்கும் 10க்கும் கஷ்டப்படுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, இதை எங்க வந்து பிஏவா சேர்ந்துக்க சொல்றிய? உன் பொழப்பு அப்புறம் நாரி போயிடாதா? என்ன ரேவதி ரொம்ப கோவப்படுற? நீ அப்புறம் கோடி கணக்குங்கிற, லட்சக்கணக்குங்கிற, ரியல் எஸ்டேட்டுங்கிற, அப்பெல்லாம் கேட்டால் எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியா தானே இருக்கும். நீ கொஞ்சம் கம்மியா போய் சொல்லு. நான் பேசுகிறத பார்த்தா உங்களுக்குலாம் பொய் சொல்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பேசுகிறத பார்த்தா எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? வேடிக்கையாக இருக்குது, ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. இப்போ எனக்கு ஒரு பிஸ்னஸ் டீலிங் வந்திருக்கு தெரியுமா? அதை நான் முடிச்சு கொடுத்தேன்னு எனக்கு எவ்வளோ கமிஷன் வரும் தெரியுமா? எவ்வளோ ரேவதி வரும்? ரேவா, ஓ வர சீன் போடாத. எப்படியா இருந்தாலும் ஒரு 5000 10,000 வரப்போகுது. அதை விட அதிகமாக வந்துட போகுது. இல்லைன்னா ஒரு 50,000 ரூபா வரும் அதிகபட்சம். ஐயோ, 50,000 வருது, ரொம்ப 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 பெரிய காசு. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளவுதான். அதுக்கு தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 10,000 20,000 50,000 5000 2000 இந்த மாதிரி சில்லறை வேலைகளுக்கெல்லாம் எனக்கு பியா வந்து சேர்ந்துக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்டி என்னடி ரொம்ப தான் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிறேன்? பிசினஸ்னு அப்படி என்ன வெங்காய பிசினஸ் பண்ண போறியா? அப்படி கேளு. இந்த கேள்வி இவ்வளோ நேரம் கேட்காம இருந்தது உங்களோட தப்பு. இப்போ எனக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. அந்த ப்ராஜெக்டை நான் கரெக்டாக சேல் பண்ணிட்டேன்னா எனக்கு 2 கோடி ரூபாய் கமிஷன் கிடைக்கும். கேட்கும்போது எல்லாருக்குமே திக்குவாய் தினசா மாதிரி ஆயிட்டீங்களா? ரே 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 2 2 கோடி சொல்லுங்க. ஏ ரேவதி, என்னடி சொல்ற? 2 கோடியா? நம்பவே முடியலடி. எட்டி எது கனவு கண்டியாடி? எட்டியும் கனவு காணலை, கிட்டையும் கனவு காணலை. நான் சொல்கிறது உண்மை உண்மை உண்மை. இப்போ வேணா நெருப்பெடுத்து சூடு வைக்கட்டுமா? உனக்கு சுடுதா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணுறேன். சுட்டுதுன்னா அது உண்மை. அப்பா, இது நல்ல கதையால இருக்கு. எல்லாரும் உண்மையான்னு தெரிஞ்சுக்கணும்னா கிள்ளித்தானே பார்ப்பாங்க. நீ என்ன நெருப்பு எடுத்து சுடுறேங்கிற? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு. நான் சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கெல்லாம் கிள்றது பத்தாது, நெருப்பு வச்சு சூடு வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். உண்மையாவா சொல்ற ரேவதி? எஸ், உண்மைதான். இன்னிலேருந்து நான் புரோக்கர் ரேவதி கிடையாது. பிஸ்னஸ் சொல்லுங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் விமன். இந்த நாட்டில் பல பேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்கலாம். டாட்டா, பிர்லா, அம்பானி, அதானி, பில்கேட்ஸ், அது இது அதெல்லாம் சும்மா சின்னது தான். இப்போ நான் பண்ண போகிற பிஸ்னஸில் அவங்களெல்லாம் சும்மா கீழே தள்ளிட்டு நான் அப்படியே உயரத்துக்கு போகிறேன். என் பேர் உலகமெங்கும் கொடி கட்டி பறக்க போகுது. சரி ரேவா, இந்த சங்கத்தில் வேலை செய்ய மாட்டியா? ஒரு மனுஷன் எவ்வளோ உயரத்தில் போனாலும் தன்னோட ஆரம்பத்தை மறக்கக்கூடாது. அதனால உங்களெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். சங்கம் ஆரம்பித்த கொஞ்ச நாளிலே இந்த அளவுக்கு நான் டெவலப் ஆகி மேலே போயிட்டேன் அப்படின்னா அந்த சங்கம் எந்த அளவுக்கு ராசியானது நீங்கள்லாம் நினச்சி பாருங்கள். நீங்கள்லாம் அந்த சங்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நல்லது நடக்குங்கிறதையும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அதனால் சங்கத்தை எந்த காரணத்தை கொண்டு நான் விலகவே மாட்டேன். உனக்கு ரொம்ப பெரிய மனசு ரேவதி. இப்போ அது புரிஞ்சுக்கிட்டீங்களே. இப்போ எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது, அங்கே போயிட்டு அப்புறம் இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஹலோ, யா இட்ஸ் ரேவதி, ஜஸ்ட் 5 மினிட்ஸில் கம்மிங். என்னாடி இவ இங்கே வந்துட்டு அங்கே மீட்டிங்குங்கிறா, அங்கே போயிட்டு வந்து இங்கே மீட்டிங்குங்கிறா. ஆனால் எந்த மீட்டிங்குமே அட்டன் பண்ண மாட்டா போல இருக்கேன்.